ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தோடே தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி என்னன்னு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. காலையில் பால் காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் மட்டும் எல்லோரும் எடுத்துட்டு டைரெக்டாக இன்றைக்கி ப்ரன்ச் பண்ணிட்டேன். அதாவது தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சாக சேர்த்து பாஸ்தா பண்ணிட்டேன். நேற்றுக்கு வியாக்ராவோட பர்த்டே இருந்தது இல்லையா, திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அதுக்கே அவன் பாஸ்தா தான் லஞ்சு கேட்டான். பட் நேற்றுக்கு என்னால் பண்ண முடியல. காரணம், சுவாமிக்கு களி தாளத குழம்புலாம் நைவேத்தியம் பண்ண அதுக்காக பண்ண வேண்டியிருந்தது. ப்ளஸ் அதுவும் பண்ணிவிட்டு பாஸ்தாவும் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. டைமும் இல்லை, அதுக்குண்டான அந்த மைண்டும் இல்லை எனக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக க்ரீமியாக பாஸ்தா பண்ணியிருக்கேன். ஓ மை காட். ஓகே, இந்த சுவாமி வண்டி வந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ரெக்கார்டிங்கில். ஓகே, ஸோ இந்த பாஸ்தா தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நம்ம சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில். இதுதான் லஞ்சுக்கு இன்றைக்கி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாஸ்தாவில். ஒரே ஒரு சேஞ்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டொமேட்டோஸ் ரொம்ப குக் பண்ணி இல்லைன்னா அதை பியூரி பண்ணி சாஸ் பண்ணி அதை சேர்க்காமல், வாட் ஐ டிட் வாஸ் லைக் டொமேட்டோஸை லாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக பைட் ஆகிற மாதிரி இந்த ஃபர்ம் டொமேட்டோஸு அந்த மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். இது நாங்கள் துபாயில் இந்த வெனலீஸ்னு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிடும்போது இப்படி தான் இருக்கும். மற்ற மஷ்ரூம்ஸு, கேரட்டு, பீன்ஸ் அண்ட் whatever அவங்க என்ன போட்டாலும் அதெல்லாம் நல்லா குக்டாக இருக்கும். அந்த பாஸ்தா சாஸோடு அது குக்காக இருக்கும். டொமேட்டோஸ் மட்டும் என்ன ஆகும், சாஸில் நல்ல கோட்டாக இருக்கும். ஆனால் இட் வில் பி எ பிட் ரா அண்ட் க்ரன்ச்சி. அது செமையாக இருக்கும். அது ட்ரை பண்ணணும்னு இவ்வளோ நாளும் தோணலை. பட் இப்போ எனக்கு அது ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி அப்படின்னு தோணுச்சா. சரி, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் பாதாம் பவுடர் வச்சு ஒயிட் சாஸ் பண்ணி அதை நான் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப எல்லோரும் லைக் பண்ணியிருந்தாங்க. அது நல்ல ஹிட் ஆச்சு அந்த வீடியோ. பட் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் ரா டொமேட்டோஸ் போட்டிருக்கேன். ரானா கம்ப்ளீட்லி ரா இல்லை. This is like 40% cooked, 60% uncooked, but it is soaked and simmered very well in the sauce. ஸோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ வெரி குட் ஐடியான்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சி